ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2 சிம்பிள் அண்ட் எக்ஸைட்டிங்கான ரெசிபீஸ். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய லெஃப்ட் ஓவர் சப்பாத்தீஸை வச்சு சிம்பிளாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் புதுசாக 2 டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் எப்படி செய்யலான்னு இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்று ஃப்ரூட் ரேப், இன்னொன்று கோல்ஸ்லா ரேப். இந்த ரெண்டும் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிட்ஸ் ஃபேவரட் ஃப்ரூட் ரேப். இது எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. இந்த ஃப்ரூட் ரேப்க்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு ஸ்ட்ராபெரி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஃப்ரூட்ஸ் விருப்பமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி பெர்ரிஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் பனானா கூட சேர்த்துக்கலாம், இல்லை மேங்கோ மாதிரி சீஸ்னல் ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஃப்ரூட் ரேப்பில் 2 ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு 3 அல்லது 4 ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணுன்னா கூட எல்லா ஃப்ரூட்ஸையும் கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை கூட இந்த ஃப்ரூட் ரேப்பில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ப்ளூபெர்ரிஸ் எடுத்துக்கிறேன். இதை நான் ரஃப்பாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் முழுசாக கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி சாப் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம இந்த ரேப்பில் யூஸ் பண்ண போகிறோம். ஃப்ரூட்ஸ், ஹெர்ஷி சிரப் அண்ட் பீனட் பட்டர். இப்போது இதை எப்படி ரேப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நேற்று நைட்டு பண்ண லெஃப்ட் ஓவர் சப்பாத்தி என்கிட்ட இருக்குது, அதை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்க போகிறேன். நீங்களும் லெஃப்ட் ஓவர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஃப்ரெஷ் சப்பாத்தி கூட இதுக்காக யூஸ் பண்ணலாம். உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த சப்பாத்தியில் சென்டர்லேருந்து ஒரே ஒரு ஸ்லிட் போட்டுக்கோங்க. ஒரு சைடு மட்டும் இந்த ஸ்லிட் போட்டால் போதும். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்லிட் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம 4 டிவிஷனாக பிரிச்சுக்க போகிறோம். நீங்களே உங்கள் மனசில் இதை ஜஸ்ட்டு 4 கம்பார்ட்மெண்ட்டாக இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நம்ம இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபில் பண்ணிக்க போகிறோம். இன்றைக்கி நான் இதில் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிறது ஹெர்ஷி சிரப். நான் ஸ்பெஷல் டார்க் சாக்லேட் வச்சுருக்கேன். இதை தான் நான் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டிவிஷனில் ஃபில் பண்ண போகிறேன். இப்போ இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் ஆட் பண்ண போகிறது ப்ளூபெர்ரிஸ். இதை இந்த செகண்ட் டிவிஷனில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ஸ்ட்ராபெர்ரிஸை ஃபில் பண்ணுறேன். ஃப்ரூட்ஸை நான் இன்றைக்கி ஆல்டர்னேட்டிவ் டிவிஷனில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக நான் ஆட் பண்ண போகிறது பீனட் பட்டர். இந்த பீனட் பட்டர் எந்தவித ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸோ சுகர்ஸோ ஆட் பண்ணாத பிளெயின் பீனட் பட்டர். ஸோ நமக்கு ஸ்வீட்னஸ் ஹெர்ஷி சிரப்பில் இருந்து மட்டும்தான் கிடைக்க போகுது, அதனால் ஸ்வீட்னஸ் ஓவர்லோட் ஆகாது. இப்போ இந்த சப்பாத்தியை நான் ஃபில் பண்ணிட்டேன். எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரூட் ரேப் ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸில் இந்த ஃப்ரூட் ராப்பை வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லஞ்சை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான சூப்பரான இந்த ஃப்ரூட் ராப்பை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோல்ஸ்லா ரேப். இதுக்கு நம்ம கோல்ஸ்லா சாலட் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த சாலட் செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் நான் ஃபஸ்ட்டு மயோனைஸ் ஆட் பண்ணுறேன். இதுக்கு நீங்கள் எக் ஆர் எக்லெஸ் மயோனைஸ் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 1/4 கப் அளவுக்கு இதை எடுத்துக்கிறேன். இந்த சாலட் பொறுத்த வரைக்கும் இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே உங்களுடைய தேவைக்கும் விருப்பத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது இதில் கட் பண்ணி வச்ச கேபேஜையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் துருவின கேரட் அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இது கூட கொஞ்சம் பெப்பர் பவுடர், கடைசியாக இதில் ஒரு 1/2 எலுமிச்சம்பழம் சாறையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சாலட் பொறுத்த வரைக்கும் கேபேஜ் அண்ட் கேரட் தான் மெயின் இன்க்ரீடியண்ட். இது கூட உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். இது கூட ட்ரைட் கிரான்பெரிஸ், ஆப்ரிகாட் அந்த மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நட்ஸ் வேணும்னா கூட பொடி பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாலட் ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி நம்ம ரேப் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு சப்பாத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச இந்த சாலடை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி இந்த ரேப்பில் இந்த சாலட் கூட நான் வந்து சிப்பாட்லே சாஸ் ஆட் பண்ணுறேன். இது உங்ககிட்ட இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. அவ்வளவுதான். இப்போ இந்த சப்பாத்தியை நம்ம ரோல் பண்ணோன்னா சூப்பரான கோல்ஸ்லா சாலட் ரேப் ரெடி. உங்கள் வீட்டில் சப்பாத்தி மீதம் இருக்கா? அப்போ கண்டிப்பாக இந்த 2 டிஷ்ஷையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 2 டிஃப்ரெண்ட்டான சிம்பிளான சப்பாத்தி ரேப் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.